இன்றைக்கி கணவாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கணவாய்ன்னு சொல்லுவாங்க, கடமானும் சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு ஓரளவுக்கு பொரிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரியட்டும். இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதோட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணவாயை சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ கடமை நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக கசப்பு தெரியும். அதனால தான் எந்த ரெசிபி செஞ்சாலும் நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்குறோம். இப்போது கணவாய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.